அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்துக்கு என்னதாங்க ஆச்சு? ஈரோடு சிவகிரி பாத்துல ஒரு சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, தம்பதிகள் கொடுமையா கொலை செய்யப்பட்டு, அவங்களோட நகைகள் பறிக்கப்பட்டது. ஸோ வளையல் எடுக்கிறதுக்காக கையெல்லாம் வெட்டி எடுத்தாங்க. காதுல கம்மல் எடுக்கிறதுக்காக காது வெட்டி எடுத்தாங்க அப்படிங்கிற செய்திலாம் பார்த்தீங்கன்னா பரவினது. அது மட்டும் இல்லாமல் கொடூரமான கொலை செய்து தான் அவங்ககிட்ட இருந்து நகையை பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணை வீடுகளில் இருக்கிற தம்பதிகளாக பார்த்து ஒரு சில கும்பல் குறி வச்சாங்க. அவங்களையுமே நம்மளால் இன்னும் பிடிக்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கொள்ளை முயற்சி நடந்திருக்கு. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடக்கலை. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அலுவலர் இல்லை, ஒரு கவர்மெண்ட் சேர்ந்த ஊட்டச்சத்து அலுவலர்னு சொல்லப்படுது. இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலை இவர் பார்த்தீங்கன்னா பணம் நகை எல்லாமே லாக்கரில் வச்ச காரணத்தினால் பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையர்கள் எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ அதே இடத்துல அதே மாதிரி மறுபடியும் நடக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கவலை அளிக்கி. காவல்துறை விரைந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தயவு செஞ்சு, ஏன்னா எல்லா டெக்னிக்கும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சீக்கிரம் இவங்களை கைது பண்ணணும். ஏன்னா கொள்ளை மட்டும் அடிக்கிறது வேற, கொலையும் சேர்த்து பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்குது. தீரநதிகாரம் என்ற படம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் வந்த புதுசில் சில பேர்த்த பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக தமிழக காவல்துறை பார்த்தீங்கன்னா இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சி குற்றவாளிக்கு ஒரு நல்ல தண்டனை பெற்று தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மக்கள் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க.